கொடுத்திருக்காரு. 35,000 ரூபாய் உங்களை நம்பிதான் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அப்ப உங்களோட குரல் எங்க ஒலிக்கணும், எப்படி ஒலிக்கணும்? இதெல்லாம் மனசுல சட்ட ஒழுங்கு சீர் கட்டிருக்கோமா? நம்ம வீட்டுல பிள்ளைங்க 18-19 வயசு பசங்களாம் நாங்குநேரின்னு ஒரு ஊர் எல்லாம் 18, 20, 21 வயசு பசங்க கஞ்சா தாழ்த்தப்பட்ட சமுதாய இடத்துல போயிட்டு வீடு பூந்து அடிச்சு 2 பேர் இறந்துட்டாங்க. எல்லாம் 18-19 வயசு பசங்க செய்யறாங்க. ஏன் அந்த கஞ்சா போதை தலைக்கு ஏறி என்ன பண்ணணும் தெரியாம வேட்டையாடுறாங்க மக்களை போட்டு. இதெல்லாம் அது தடுக்க வேண்டிய அரசாங்கம் கை கட்டி வேடிக்கை பாக்குது. நாட்டு தப்பாசு இல்லாம அதை நாட்டு வெடிகுண்டு தப்பாசு இல்ல, நாட்டு வெடிகுண்டு போட்டு போறாங்க. தடுக்க வேண்டிய அரசாங்கம் தடுக்குதா? இல்ல. இதெல்லாம் நீங்க உணர்ந்துதான் எல்லாரும் வந்திருக்கோம். நாங்க உங்க வீட்டை தேடி இந்த முறை ரெட்டாளிக்கு வாக்கு செலுத்துங்க, எடப்பாடியார முதலமைச்சர் ஆக்குங்க. உங்க வீட்டை தேடி ஒரு பணம் பண்ணலாம். மாசம் 2,000 ரூபாய் உதவித்தொகை 10,000 ரூபாய் சொல்லியிருக்காரு. அது இல்லாம பொங்கல் இல்லாம இது இல்லாம எண்ணற்ற திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்து நோட்டீஸ்ல பாருங்க, படிச்சு பாருங்க. கவர்மெண்ட் சரியில்லை, திமுக கவர்மெண்ட் சரியில்லை. இந்த திமுக ஆட்சியை மாற்றணும். ஸ்டாலின் ஆட்சியை மாத்திட்டு எடப்பாடி ஆட்சி, அம்மா ஆட்சி அதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் ரெட்டாலையும் நீங்க பலமா இருந்தாதான் ரெட்டாலை ஜெயிக்கும்.